இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கடலூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிற செய்தியாளர் பாரிவலல். வணக்கம் பாரிவலல், கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தலைமையில் நிலம் எங்கள் உரிமைகளை பாதுகாப்போம் முந்திரி மரக்கடும் நடும் போராட்டமானது இந்த மலையடிக்கு பாத்துல நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் அதுக்கு அவங்க அந்த போராட்டத்துக்கு வரும்போதே காவல்துறை சார்பில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில போராட்டத்தில் ஈடுபட்டவர் அந்த பகுதியில் தரையில் அமர்ந்து தமிழக அரசுக்கு எதிராக மாவட்ட நிர்வாகத்துக்கு எதிராக கோஷம் எழுப்பினாங்க. இந்நிலையில அந்த சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரை காவல்துறையினர் குண்டுகட்டாக அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சி தான் நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் சத்தியமா காட்டிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவர்கள் போராட்டம் எங்களது போராட்டம் பல்வேறு கட்டத்துல இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தோம். அமைதியான முறையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். ஆனா காவல்துறை அடக்குமுறையை கையாளும் வகையில் இப்ப தற்சமயம் எங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போக்குவரத்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றுறாங்க. இது கண்டிக்கத்தக்கது என்று அவங்க சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது கைது நடவடிக்கை முழுவதும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையில காவல்துறை வேறு வழியின்றி அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய காட்சியை தான் நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து போராட்டமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த பகுதியில காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் காவலர்கள் பாதுகாப்புக்கான ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் தடையை மீறி இந்த போராட்டமானது இப்போது நடைபெற்று இருக்கு. இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி பாரிவலல். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.